ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல அதிகமாக கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பிக்கு ஸ்கூல் புக்கு வந்து படிக்கலாமா? அப்படி படிக்கிற மாதிரினா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஜிடிஆர்பிக்கு சிலபஸ். ஸோ சிலபஸை வந்து என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா மேஜர்ஸ்க்கும் இது காமனாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் மேஜர்ஸ்க்கு ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் வந்து இருக்கும். இதுலேயுமே இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, நான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, இப்போ உதாரணத்துக்கு யூனிட் 1 அல்லது யூனிட் 2 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த யூனிட் 1 வந்து ஸ்கூல் புக்கில் 11th அண்ட் 12th எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ யூனிட் 1 11th அண்ட் 12th இருக்குது அப்படின்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரினா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? நோட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ எதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்றோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து படிப்போம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறத படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு 11th அண்ட் 12th ஸ்கூல் புக்கில் என்னாச்சும் கண்டென்ட் வந்து விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ். நான் வச்சுருக்கிற மெட்டீரியல் பொறுத்து தான். சரிங்களா? நீங்கள் எந்த மெட்டீரியல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு சில மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஆட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எடுத்தோடனே 6ஆவது, இப்போ ஃபிசிக்ஸுக்கு மேஜர் அப்படின்னா 6ஆவதுலேருந்து நீங்கள் 12th வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. ஒரு லெசன் வைஸாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 6th வந்து 3 லெசன் இருக்குது, அந்த 3 லெசன் முடிச்சிட்டேன். 7th 3 லெசன் இருக்குது. அந்த மாதிரி வந்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிட் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து 2வது யூனிட் வந்து படிக்கிறேன். இந்த 2வது யூனிட்டு 11th ப்ளஸ் வந்து 12th. ஏன்னா 11th 12th 2 புக்குமே நமக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. அதிலே கண்டென்ட் வந்து நமக்கு நிறையா இருக்குது. அதே போல் ஸ்கூல் புக்கு படிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிவிடாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கும் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதை படிச்சுட்டு அதுக்கடுத்து 10th, அதுக்கடுத்து 9th, 8th, 7th, 6th, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒன்று அந்த டாபிக் எல்லாமே எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து இத்தனை ஸ்டாண்டர்டுக்கும் புக்ஸ் வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியலன்ட்டு 11th 12th தான் புக்காக கையில் வச்சு படிக்கிற மாதிரி இருக்குது, பிரிண்டட் காப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 6th to 10th வந்து மொபைலில் கூட வச்சு என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதில் முழுக்க நம்மளுடைய மேஜர்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ பாக்ஸு இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஈவன் இப்போ நடந்த பிஜிடிஆர்பியுமே நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா பேசிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் பேசிக்கோட கண்டென்ட்டு. நம்ம யூஜுவலி என்ன படித்தோமோ அதோட 50% 60% ஆஃப் கண்டென்ட்டு இப்போ நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ஸ்கூல் புக் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 11th அண்ட் 12th வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 11th அண்ட் 12th வெறுமனே வந்து ஃபஸ்ட்டு லெசனு, செகண்ட் லெசனு, தேர்ட் லெசன் இந்த மாதிரி படிக்காதீங்க. நீங்கள் ஒரு யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த யூனிட்டு 11th இருக்கா 12th இருக்கா, ஏன்னா இங்கே 11th பாதி இருக்கும் ஒரே யூனிட்டு, 12th பாதி இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி படிங்க. அந்த யூனிட்டோட டாபிக்ஸ் எல்லாமே சின்ன கிளாஸஸில் 6th 10th வரைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி என்ன பண்ணுங்கள், படிங்க. படிச்சுட்டு அது கூடவே டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய நோட்ஸும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு யூனிட் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னா 11th புக் எடுத்துட்டேன், இதில் வந்து 10 லெசன் இருக்குது, நான் 10 லெசன் என்ன பண்ணிட்டேன், படிச்சுட்டேன். அதுக்கடுத்து 12th புக் எடுக்கிறேன், 12th 10 லெசன் இருக்குது, நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம எந்த யூனிட்டில் வந்து படித்தோம், எந்த யூனிட்டுக்கான நோட்ஸ் இது, எந்த யூனிட்டுக்கான பாயிண்ட்ஸ் இது அப்படிங்கிறப்ப நமக்கு ரிவிஷனில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு இதுவாக சரிங்களா, ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. ப்ளஸ் வந்து
ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூனிட் சிலபஸ் ஒரு 10 யூனிட் இருக்குன்னா இந்த சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இந்த லெசனில் இருக்குது, இந்த பேஜ் நம்பர்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் 100லேருந்து 110 வரைக்கும் இது கண்டென்ட் இருக்குது சரிங்களா. 11th புக்கில் இந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்குது, 12th புக்கில் இந்த பேஜ் நம்பர்ஸ் இருக்குது, வால்யூம் 1ல் இருக்குது, வால்யூம் 2ல் இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 and 2 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பாட்னி சுவாலஜிக்கு அந்த மாதிரி இருக்காது, ஹிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி இருக்காது சரிங்களா. ஒரே புக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, செக் பண்ணி பார்த்து வச்சிங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷனை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயர் கொஷின் ஒரு சில மேஜர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிட்டோம், ஒரு சில மேஜர்ஸ்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கிடைச்ச கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி வந்து இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள், அதேமாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்ம வந்து என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம், அது எல்லாமே கரெக்டாக என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, இது படிக்கலாமா அல்லது இதை படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. உங்களுடைய முடிவை குயிக்காக வந்து என்ன பண்ணுங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.